வீரப்பனாரை எப்படியாவது பிடித்து மீண்டும் கர்நாடக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கருதியவர் டிஎப்போ சீனிவாசன். ஆகையால் தான் டிஎப்போ சீனிவாசனை மிக கொடூரமாக கொன்றார். 189 வழக்குகள், கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் டிஎப்போ சீனிவாசனுடைய கொலை என்பது விசித்திரமானது. இறக்கேகல்லா என்ற இறக்கியம்பள்ளத்திற்கு வரவழைத்து அர்ஜுனனின் மூலமாக ஒரு பெரிய கபட நாடகத்தை உருவாக்கி அந்த இறக்கியம்பள்ளத்திற்கு வரவழைத்து சுட்டு கொன்றதோடு மட்டுமல்ல, செத்த பிணத்தின் கழுத்தை அறுத்து பெட்ரோல் ஊற்றி பொசுக்கி தன்னுடைய அன்பு மனைவியாக 6 மாதம் கூட ஆகவில்லை திருமணமாகி அந்த மனைவியிடம் அந்த மண்டை ஓடை கொடுத்து கால்பந்து விளையாட வைத்த கொடுமை ஏன் நடந்தது? எதற்காக இவ்வளவு பெரிய வன்மம் என்றால், பூதிப்படுகாவிலிருந்து தப்பிப்பதற்கு முன்னால் போட்டு தள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டிய டிஎப்போ சீனிவாசனை பழி தீர்க்க வேண்டும் என்பது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அவர் மனதிற்குள் ஓடிய நிகழ்வாக இருந்ததால் தான் இவ்வளவு பெரிய பழிதீர்ப்பை அவர் இறக்கேகல்லா என்ற இறக்கியம்பள்ளத்தில் தீர்த்து கொண்டார்.